திரு தமிழ்மணி, நீங்க எப்படி பாக்குறீங்க திரு அமித்ஷா கருத்து சொல்றேன், கேட்டுட்டு பிறகு என்ன குறுக்கோட கேளுங்க சார். ஒன்று, முதல்ல ஒரு அமைச்சர் வந்து சொன்னார், தி ஏர் இஸ் பிரெக்னன்ட் வித் ஒன். அது டிஸ்பியூட்டெல்லாம் கிடையாது, இங்கேயே ரெண்டாவது தடவை சொல்கிறது. அடுத்து நட்டா இதை பற்றி பேசினார். மூன்றாவது திரு வாசலை அனுப்பிச்சு பேசுனாங்கன்னு எல்லா பத்திரிகையில் இருக்கு, சொந்த கருத்தெல்லாம் கிடையாது. இந்து பத்திரிகை அப்படி கண்ணாமனான்னு எழுதுகிறவங்க அல்ல, சார்பாக சொல்லி போய் பேசினார். 3. 4வது இப்போ அமித்ஷா தொடர்ந்து இப்பையும் கிடையாது எப்பையும் கிடையாதுங்கிறது ஏடிஎம்கேனுடைய. பழனிசாமி பேசுகிறதே விட்டுட்டார், ஜெயக்குமாரை விட்டார், நீயே பார்த்துக்க, நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, பிடிச்சி போச்சு. ஒன்றே ஒன்று நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். 1967 இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் கூட்டணி அரசியல் தொடர்கிறது சார். காம்போசிஷன் மாறி இருக்கும், பட் சுதந்திராவில் ஆரம்பிச்சு தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. சட்டமன்றம், நாடாளுமன்றம் எல்லாத்துலயுமே எக்ஸாக்ட்லி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மாறி மாறி. தயவு செய்து என்னை விட உங்களுக்கு அனுபவம் அதிகம், ஒரு துறையில் இருக்கீங்க சார், நான் துறையில் இல்லை. அதனால் கேட்குறேன், எந்த மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கட்சி அல்லது ஆளுங்கட்சியாவது ஒரு மாநில கட்சியிடம் என்னை விட்டு போகாதே போகாதே, நீ இருந்தால் தான் நான் பின்னாடி போனது 67 இன்னைக்கு வரைக்கும் நான் கேட்குறேன். உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்க கேட்குறேன். நீங்கள் இந்த டிபேட் முடியறதுக்குள்ளே கூட சொல்லலாம், யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு தெரியலன்னு தான் கேட்குறேன். நம்பர் 2, 2 கோடி மெம்பர்கள் இருக்கிறதாக அவர் சொல்றார் திரு பழனிசாமி. எனக்கு தெரியாது, நான் அக்செப்ட் பண்ணவும் இல்லை, டிஸ்பியூட் பண்ணவும் இல்லை. யாருக்கு இப்போ பேசுறது திறந்து வச்சிருக்கோம் கதை வேணுட்டு? மத்திய உள்துறை அமைச்சர், இன்டெலிஜென்ஸை கையில் வச்சிருக்கிற மத்திய உள்துறை அமைச்சர். ஒருவேளை அவருக்கு தெரியலாம் த்ரூ இன்டெலிஜென்ஸ், இந்த 2 கோடி இல்லைன்னா கூட 1.5 கோடி இருக்குது, 1.25 கோடி இருக்குது, அவங்க 2வது பிளேஸ் கம்ஃபர்டபுளாக வந்துடுவாங்க, அது வரக்கூடாது. தப்பல்ல, அது ஒரு அரசியல்வாதியுடைய நிஜமான கன்சர்ன். ஒரு கன்செஷன் இந்த இடைப்பட்ட காலத்தில் இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்குது. அது இல்லைன்னு சொன்னால் நான் கண்ணை பொத்திக்கிட்டேன்னு அர்த்தம். எத்தனை % அதெல்லாம் மன்னிச்சுக்க எனக்கு சொல்ல தெரியாது, நிச்சயமாக வளர்ந்துருக்குது. அதில் எனக்கு 2வது கருத்தே கிடையாது சார். உதாரணம் கேட்காதீங்க, நான் பல உதாரணம் வேண்டாம். 2 சிட்டிங் சப் இன்ஸ்பெக்டரு ரோட்டில் போய் நிற்கிறவங்க கொடுத்து மிஸ்டு கால் எல்லா பேப்பர்லையும் இருக்காது, என்ன மெம்பர் ஆக்கி சஸ்பெண்ட் ஆகிடுச்சு. ஆமாம், கரெக்ட், நான் யூஆர் ரைட் பிரதர், நான் கட் பண்ணணும் தான். அதனால் வளரலே யார் சார்? சிட்டிங் சப் இன்ஸ்பெக்டர், உத்தியோகம் பார்க்குறவன். ஓகே, அதனால் அது சரியே தப்பு அர்த்த பிரச்சனை வளர்ந்துருக்குங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். பட் என்னை விட 1000 மடங்கு உயரத்திலையும் 15000 மடங்கு தெளிவும் இருக்கிற அமித்ஷா கதவு திறந்திருக்குன்னு சொல்கிறாருன்னு சொன்னால், அவருடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பீங் ஏ ஹோம் மினிஸ்டர், இல்லை உங்களுக்கு 2nd பிளேஸ் வராது, நீங்கள் 3rd பிளேஸ் வாங்கினீங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு டென்ட் ஏற்படும்னு சொல்லியிருக்கலாம். நான் புரிஞ்சுக்கங்க. எனக்கு இன்னொன்று 17 எம்எல்ஏ 14 எம்எல்ஏ கேட்டீங்க, சகோதரர் கூட பதில் சொன்னார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். அதான் கேரக்டன்ஸ், அழகான பதில், அதான் கரெக்டான பதில், ரைட். அது 2 விஷயங்களை வெளிப்படுத்துது. ஒன்று, எடப்பாடி எடுத்த முடிவு சரி. ஒரு பக்கம் கதவை திறந்து கையில் பிடிச்சிக்கிட்டு, இன்னொரு பக்கம் பேக் டோரை ஒரு ஆளை விட்டு திறக்க சொல்லி ஒரு 17 பேரை உள்ள 14 பேரை முன்னாள் எம்எல்ஏ கூப்பிடுற. என்னை பொறுத்தவரை எடப்பாடி எடுத்த முடிவு சரிங்கிறத அது காமிக்குது. இவங்களை நம்பி போயிருந்தா பாதி பேர் கட்சி திரும்பி கூட்டணி முடிவுக்குள்ளே வரமாட்டான். அது மைல்டு வார்னிங்னு திரு மணி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். உண்மை சார், உண்மைதான். த்ரெட், சாரி, வார்னிங்கிறத விட நான் த்ரெட்டுங்கிற எனக்கு தெரிஞ்ச ஆங்கில வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். நான் வேற ஒன்றும் வித்தியாசப்படல அவர்கிட்ட. அதில் ஒரு விஷயம், சில கருத்துக்கள் சகோதரர் சொன்னார். எனக்கு அந்த அமைச்சரை பற்றி நான் பேசுகிறேன், ஏன்னா மற்ற எம்எல்ஏ கூட விட்டுற முன்னாள் அமைச்சர் திருமதி கோமதி சீனிவாசன் எனக்கு எங்கள் ஊர்க்காரர் சார். கும்பகோணம் வழங்கிமாங்கிறது ஒரு 4 மைல். அதனால் மிக நன்றாக எனக்கு நேரடி பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. என்னுடைய கல்லூரி அரசியலை நீங்கள் நல்லா அறிந்த ஒருத்தர் இல்லை, அவரை தெரிந்தவர் சீனிவாசன். என்னுடைய கல்லூரி சீனியர் கும்பகோணம் பட்டாளத்து சீனிவாசன், வி யூஸ் டு கால் ஹிம். அவருடைய அவர் ஏடிஎம்கேல இருந்தார், நாமினேஷன் போட்டார்,
அதுக்கு போன எலெக்ஷனில் அவர் அக்கௌண்ட் போடாதனால டிஸ்குவாலிஃபைடுன்னு அவருக்கு தெரியும். அந்த அம்மா கட்சியில் இல்லை. அவர் ஒரு டாக்டர் ஆஃப் அ போலீஸ் கான்ஸ்டபிள், டிராஃபிக் கான்ஸ்டபிள், வெல் நோன் டு கான்ஸ்டபிள் இஸ் ஆல்சோ வெல் நோன். ஐ ஆம் நோன் டு ஹிம், இஸ் நோன் டு மீ ஃபார் 20-30. இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் போட்டாங்க, ஜெயிச்சாங்க. தயவு செய்து பத்திரிகை படிக்கிற யாராவது கடந்த 35 ஆண்டு காலத்தில் அந்த அம்மையார் ஒரு தேர்தலில் நின்றார், ஒன்றிய பொறுப்பில் இருந்தார், ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு நின்றார், இன்னது பேசினார், இந்த இடத்துல போராட்டம் பண்ணினார், குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாள் ஒரு உடல் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறான்னு ஏதாவது செய்தி உண்டா? ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்ல அப்படிங்கிறீங்க? பாலிட்டிக்ஸ்லேயே இல்லைன்னு சொல்கிறேன். முதல்லையும் இல்லை. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு கை கொடுக்கறதுக்கு அந்த அம்மா வந்தாங்க, எம்ஜிஆர் மந்திரி கொடுத்தார், புடவை எடுத்து கொடுத்தார், இருந்தாங்க. அதோட அப்படியே திருப்பி ஜெயலலிதா கவர்மெண்ட்ல ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். யாரை கொண்டு வந்திருக்கிறீங்க? ஒரு பொம்மை எட்டுன்னு வந்து இந்த அம்மா மட்டும் இல்லை, அதில் 60 வயசுக்கு குறைஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க அவங்களால ஒரு 10 ஓட்டு கிடைக்கும்னு சொன்னால் ஒருவேளை இது அரசியல்ல ஒரு பர்செப்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்டரா இருக்கும். அப்ப அந்த பர்செப்ஷன்ல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அங்க போயும் சேரலாம். ஆனால் பிஜேபிக்கு வரும்போது இங்க நாங்க வளர்ந்து கொண்டிருக்கிறோம், நீங்களும் சொல்றீங்க. அப்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம், காற்றின் திசை இந்த பக்கம் தான் இருக்குன்றார் திரு அண்ணாமலை. அப்ப இவங்க எங்களை நோக்கி வராங்க. நல்ல கேள்வி தான், நான் மறுக்கவே இல்லை. அந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறேன், சரியா புரிஞ்சுக்கிறேன் சார். அழுத்தம் திருத்தமாக இங்கேயே ஒரு 10 தடவை சொல்லிட்டேன். அடுத்த பிரதம அமைச்சர் திரு மோடி தான். ஆளே கண்ணில் படலையேங்க எயிட்டாப்பில் எனக்கு இன்னாருன்னு சொல்கிறதுக்கே முடியல. அதனால் எப்பொழுதும் ஜெயிக்கிற கட்சியை நோக்கி ஓடியோ தவழ்ந்தோ உருண்டோ போவதெல்லாம் இந்த ரிட்டையர்டு கேஸுகள், மாஜிக்கள், இதனால எந்த மாற்றமும் வந்துடாது அப்படிங்கிறீங்க. இவர்கள் போய் சேர்றது இதை பார்த்து பழனிசாமி பயந்தால் பழனிசாமி தலைவரே இல்லை. இது இவ்வளவு ஆயிட்ட பிறகு நீங்க 2 பேருமே ஒத்துக்கொள்ற விஷயம் திரு மோடி தான் அடுத்த பிரதமர்னா அவங்க ஏன் அப்புறம் அதிமுகவுக்கும் கதவுகளை திறந்தே வச்சிருக்காங்க? மிகச்சிறந்த கேள்வி பிரதர், உங்களை முதல்ல பாராட்டுறேன். அவங்க இந்த தடவை 2வது பிளேஸை விட்டுட்டாங்கன்னா இனி பிஜேபி தமிழ்நாட்டில் வளராதுங்கிற பயம், அது நியாயம்னு நான் என்டார்ஸ் பண்ணுறேன். இன்னொன்று, அவங்க சனாதனம், இந்திய எதிர்ப்பு, கடவுள் மறுப்பு, இது 3ஐயும் இன்று வரை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற திமுகவிடம் தோற்று போய்விட்டால் அவர்கள் சனாதனம் தோற்றுவிட்டது. தியரி அவர்கள் ராமர் கோவில் தோற்றுவிட்டது. தமிழ்நாட்டில் மக்கள் அந்த இவங்களுடைய கருத்துக்களை மிக நிச்சயமாக இன்னும் ஒரு மாசத்து தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம ஜெயிலர் அல்லது லல் சலாம் எப்படி சொன்னாலும் சரிதான், நீங்கள் அவர் நீங்கள் போடுகிற ஓட்டு ராமருக்கே போடுங்கள்னு சொல்ல போறாரு. அது உண்மை கணிப்பா இருக்கு, அப்படி ஒன்று சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கிறீங்க. சரி, இது வரைக்கும் நான் அவரை ஸ்டடி பண்ணதை வச்சு சொல்றேன். வாய்ஸ் கொடுக்கறது ஒரு வழக்கம். அவருக்கும் செல்வாக்கு இல்லை. அடிப்படையில் இங்க திமுக எதிர்ப்பு என்பது வெற்றி பெற வேண்டும், அதற்கு அதிமுகவும் தேவைங்கிற இடத்துல இருந்து பிஜேபி இந்த மூவ் எடுக்க சொல்லி முடிச்சிடுறேன். இந்த தடவை அவரு திருப்பி பழனிசாமி அங்கே போய் சேர்ந்துட்டாருன்னா கதவு திறந்துருக்குன்னுட்டு அவருக்கு அது தற்கொலைக்கு சமம், அரசியல் தற்கொலை. இந்த தடவை தோத்தால்தான் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீஃப் மினிஸ்டர். சரி, பேசலாம். ஒரு சின்ன விளக்கம் மட்டும் நீங்க கேட்டதுனால, 1971 இந்திரா காந்தி அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கேன்னாங்க. சட்டமன்ற சீட்டு கொடுக்கலனாலும் நான் இந்த கூட்டணி நீடிக்கிறேன், நான் எம்பியில் நின்னுக்கிறேன்னு சொன்னாங்க. வரலாற்று தகவல் சொல்றேன். சரி, எனக்கு தெரியாது. 10 அது அந்த அம்மா தமிழ முதுகுல குத்துனது. சட்டசபையில ஒருத்தம் கூட சார் என்னுடைய கருத்து, எதுவுமே மறுக்கல. நான் என்ன சொன்னேன், நீ இல்லாமல் நான் இல்லை, கூடவான்னு கிடையவே கிடையாது சொன்னாங்க. 71ல எனக்கு சீட்டே இல்லைனாலும் வரேன்னாங்க. நீ இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லலன்னு நான் சொல்றேன். சரி, ரைட். மனோகர் பாஷா சொன்னாங்களா, உண்மைதான், மறுக்கவே இல்லை.